அப்பா, நீர் தொட்ட ஆண்டவரே அங்க சுகம், நீர் வந்தா அங்க ஒரு விடுதலை, நீர் வந்தா ஆண்டவரே குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜா. உங்க வீட்ல யாரு தலைவன்? யாரு தலைவர்? சொல்லுங்க. வீட்ல வீட்ல உங்க கணவர்களா? அப்பா இல்லை. இல்ல அம்மாவோட அம்மா. இப்ப வந்து மாத்தீங்க. என் தலைவன் இயேசு ராஜா தான். நீ எப்ப வந்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்குறியோ, முதல் பங்கு கொடுக்குறியோ, அப்ப என்ன பண்ணுவார்லாம்?
அவரோடு மார்பிள் சாயறதுக்கு அந்த இடத்தை அவர் உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. நீ தலைவனா அவருக்கு கொடுக்கும்போது உனக்கு கொடுக்குற பாக்கியம் அப்படின்னா அவர் மார்போடு சாயறதுக்கு என்ன பண்றாருன்னா அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு. அந்த பாடலை திரும்பி பாடலாம். எனது தலைவன் இயேசு ராஜன். இப்ப உணர்ந்து சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எனது தலைவன் உச்சகத்தோடு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன். நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன். தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே. அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நீதியின் தேவன். அவர் என்ன வெற்றி வேந்தன் அமைதியின் சிகரம். அமைதியா ஒருத்தன் வந்து நம்மள அடிக்கிறான் திட்டுறான் பாடுறான்னா நம்மள அமைதியா இருக்க முடியுமா? உன் மூஞ்சில காரி துப்புனா அமைதியா இருப்போமா? முடியாதுல்ல. ஆனா ஆண்டவர் இருந்தாரு. அதுதான் சொல்றாரு அமைதியின் சிகரமா இருக்கிற தேவனா இருக்கான். அந்த அமைதி நமக்குள்ள வரணும். அந்த இறக்கம் நமக்குள்ள என்ன பண்ணும்? வரணும். வந்தாதான் என்ன பண்ணணும்? அவரோட அன்பை என்ன பண்ண முடியும்? ருசித்து பார்க்க வேண்டாம். மேல காரி துப்புனாலும் சரி, அடிச்சாலும் சரி, உரைச்சாலும் சரி, அவரை பார்த்து கொள்வாருப்பா. யாரே? ஏசு சாமி பார்த்து. அதுக்கு நீ வையே போகும்போது எவனே காத்து துப்புனாலும் விட்டுட்டு போகக்கூடாது.
பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணோம்? அமைதியா நின்னு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். இல்லையா? அதை சோத்திரம். கை தட்டலாம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின்
சத்தமா சொல்லலாம் ஹல்லேலூயா. எனது தலைவன் இயேசு ராஜா, அவர் மார்பில் சாயுது. மார்பில யாருங்க சாய்வா? எல்லா மேலையும் கண்டவங்க மேல என்ன பண்ண முடியாது, சாய முடியுமா? சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்க, முடியுமா? ஒன்று கட்டுன கணவன்ட்ட என்ன பண்ணலாம், உண்மையாக இருந்தா எப்பா எங்கள் அப்பா மாதிரியே நீ என்ன பண்ணுற பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், நம்மளோட இடம் ஃபீலிங்கு நம்மளோட வருத்தத்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி நம்ம மார்பில் சாவோம். இன்னொன்று, நம்ம தகப்பன் புருஷன் நம்மளை போட்டு நீ சொன்னதால் தானே கல்யாணம் பண்ணேன், இப்படிலாம் ஆச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தை போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்பா அட்டேச்சா நம்ம அம்மா அட்டேச்சா சொல்லி மார்போடு சாயிடணும். அப்போ யாராச்சும் ஒருத்தவன்ட்ட நம்ம என்னென்ன சாயிடுறோம்னா அவர் மார்போடு சாயிடும். நம்ம வேதத்தில் வாசிப்போம் என்னன்னா, இவன் வந்து யோவான் அவரோட மார்போடு சாஞ்சி கொண்டான். அது போலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் யோவான் ஆனால் அவரோட மார்போடு நம்ம சாயும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். அவர் அமர்ந்த தண்ணீர் என்று நம்மளை அழைத்து செல்கிறவராக இருக்கா. பசும்புல் மேய்ச்சலில் நம்மளை என்ன பண்ணுற கொண்டு போய் அழைத்து போய் மேய செய்கிறது. அதுபோல் நீங்கள் அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் நீர் என்ன சொல்ற, கர்த்தர் உன்னை மேய்ப்பராக இருக்கார், நீ தாட்சி அடைவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்துக் கொள்பவரே, அணைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நானும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசு ராஜன், மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நம்மெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணலாமா? அப்படியே அங்கே நிற்கிறவங்கள அப்படியே உள்ள அழைச்சிட்டு வந்துடுங்க, வச்சுட்டு ஜெபம் பண்ணிடலாம். அப்படியே நிற்கணும். ஓகே.
அங்கங்க ஊழியக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க. பிள்ளைங்களை பார்த்துக்கொள்ளுங்க. பேசாம அமைதியா இருங்க. நம்ம ஜெபிக்கலாம். ஊழியக்காரங்க தான் பார்க்கணும் இல்ல. அங்க இருக்க பெரியவங்களும் என்ன பண்ணுங்க, பேசுறவங்கள பேசாதீங்க, அமைதியா இருங்க, அங்க கவனிங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. சொல்லும்போது கடவுள் என்ன பண்ண அந்த அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்துக்கு அவருக்கு செவி கொடுக்கிறவராக இருக்காரு. அதனால கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமாக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையாக அந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இது உங்களுக்குரிய நேரம். உமக்கும் எனக்கும் உள்ள நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் தேவையில்லாத காரியத்தை பேசாதபடி ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்க ஆண்டவரே, உண்மையிட்டே ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிற முகம் ஆண்டவர் வெக்கப்பட்டு போகாது என்று சொன்ன தேவன். அதுபோல் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்குற முகம் வெக்கப்பட்டு போகாதபடி உம்மை நோக்கி கூப்பிட்ற ஆண்டவரே வாய்கள் ஆண்டவரே, அது ஆண்டவரே ஆம் ஆமென் என்று பதில் கொடுக்க போகிற மாம்பேறு தாய்வுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எழுந்திருக்கலாம். நம்ம ஒரு பாடலை பாடி ஆராதனை செய்யலாம். முக்கியமான டைம் எதுனா இதுதான். இந்த ஆராதனையில் நீங்கள் ஆராதனையில் என்ன பண்ண ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுக்கும்போது அது என்ன பண்ண எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை பேச விரும்புகிறார். அந்த ஆராதனையை மட்டும் எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க. அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த நேரம். அந்த எப்படின்னா நேரம்னா இப்போ வந்து எப்படின்னா சந்திக்கிற நேரம். அந்த சந்திக்கும் போது அப்போ என்ன பண்ணும், ஆண்டவர் மகிமையுள்ள காரத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். நீ அவர்கிட்ட பேசுவ. அப்போ பேசும்போது உனக்குள்ள அந்த ஐக்கியம் என்ன பண்ணும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காகும். அந்த ஆராதனையை மட்டும் எப்போதுமே மிஸ் பண்ணாத. ஆண்டவர் சமூகத்தில் அவரோடு கூட ஒன்று சேருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோகமே உம்மை துதிப்பதால கர்த்தாவே அங்கே வாழி சத்தமா எல்லாம் எவ்வளோ பலன் இருக்குது அந்த அளவுக்கு கட்டணும்.
கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். வானத்துக்கு நேரா, வானத்துக்கு நேரா கரங்களை தூக்கி அசைத்து பாடுறவங்க பாடுங்க. ஆண்டவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. சர்வ அவரை போல ஒரு தெய்வம் கூட இல்ல. உங்க மன சஞ்சலத்தை, போராட்டத்தை, அவமானத்தை எல்லாம் அவரோட பாதத்துல ஒப்புக்கிடுங்க. சொல்லிருக்காரு கடவுள். என்ன சொல்லிருக்கா? என் தகப்பன் குடும்பத்தை எல்லா இடத்துலயும் நான் மறக்க பண்ணுவது. எல்லாம் யோசேப்பு என் வருத்தத்தை யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தை அனைத்தையும் மறக்க பண்ணினார். இப்போதே தேவன் ஓ மனாசே என்று உன்னை அழைக்கிறார். மனாசே என்கிறவன் ஓ ஒரு ஆற்றுதல் பேர்கள், ஒரு ஆசீர்வாதமான பேரு. 7 வருஷமாய் பஞ்சம் உண்டாகும் போது மனாசே என்று பேர் எடுத்த உன்னையை தேவனாய கர்த்தர் மனாசே என்று வருத்தங்கள் யாவையும் உன் மன சஞ்சலத்தை, போராட்டத்தை எல்லாத்தையும் என் தேவன் மறக்க பண்ணுகிறார். அதை மறக்க பண்ணுகிற தேவனா இருக்கார். மறந்து மறந்து மறக்கப்படுகிற தேவன். அந்த மறந்து போயிட்டு மனாசே மனாசே என்று ஆசீர்வாதமான பேரை உனக்கு வைக்கிறவரா இருக்கிறார். மனாசே மனாசே அந்த 7 வருடமும் பஞ்சம் இல்லாதபடி போஷித்த அந்த மனாசை பறந்தான். அது போல வாழ்க்கையில அந்த மனாசை பறக்கிறாரு. மனாசை உன் சஞ்சலத்தை மறக்கப்படுகிறார். உன் வியாதியை மறக்கப்படுகிறார். உன் கடனை மறக்கப்படுகிறார். ஓ thank you Lord. அபிஷேகத்துல அபிஷேகத்துல அக்கினி 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 ஓ மிதமான காற்று ஓ துதிக்கிற இடத்துல நான் இறங்கி வருகிற தேவன். ஓ துதி மத்தியில வாசம் செய்கிற தேவன். நல்ல 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 ஆராதிங்க ஆராதிங்க. ஓ thank you Lord. Thank you Jesus. உண்மையோடு ஆவியோடு thank you Lord. Thank you Jesus. ஓ உங்க ஆராதனைக்கு என் தேவன் மகிமைப்பட்டு ஓ இந்த ஆலயத்துல வந்து இறங்கி வந்து ஓ 7 வருஷமா இருந்த அந்த பஞ்சத்தை ஓ ஆமாண்டவர் ஆமாண்டவர் ஆமாண்டவரே எங்க குடும்பத்தை நீர் ஆஸ்வதிங்க. என் குடும்பத்தை நீர் ஆஸ்வதிங்க. என் உத்தியோகத்தை ஆஸ்வதிங்க. என் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் ஓ மறக்கப்படுகிற தேவன் இப்போது வருகிறார். துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். உம்மை நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உம்மை நாமம் உயர்த்தும் இடத்தில் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். இயேசுப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோம். என் வருத்தங்கள் யோசேப்புக்கு என் வருத்தங்கள் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தை அனைத்தையும் என்னை மறக்க பண்ண தேவன். என்னை மறக்க பண்ண தேவன். உங்களுக்கு ஒரு பொருளை வச்சு மறந்து போனீங்கன்னா அது விட்டு போயிடுவீங்க. ஆனா மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னன்னா, நண்பன் உனக்கு துரோகம் செய்ததை மறக்க முடியாது. கணவன் உனக்கு துரோகம் செஞ்சதை மறக்க முடியாது. பிள்ளைகள் உனக்கு துரோகம் செஞ்சதை மறக்க முடியாது. ஏன் கட்டுன மனைவி உனக்கு துரோகம் செஞ்சா மறக்க முடியாது. மற்றவங்க சொந்தக்காரங்க செய்த அந்த துரோகத்தை மறக்க முடியாதுங்க. அப்படியாப்பட்ட துரோகத்தை தான் இந்த யோசேப்புக்கு செஞ்சாங்க. அவன் ரொம்ப மன வேதனையில இருந்தான். அவன் மறக்க பண்ணார். நீங்க உன் ஃப்ரெண்டு, உன் நண்பன், உன் கூட இருந்தவங்க எல்லாத்தையும் உனக்கு செய்ய முடியாத துரோகத்தை உனக்கு செஞ்சிருக்கலாம்.
பண்ணக்கூடாத அந்த வழியை உனக்கு உண்டுபடுத்திருக்கலாம். உங்க குடும்பத்துல பண்ணிருக்கலாம், உங்க கணவருக்கு பண்ணிருக்கலாம், உங்க மனைவி கூட பண்ணிருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் மாற்றி மறக்க பண்ண தேவன். ஓ, அன்னைக்கு மறக்க பண்ண தேவன் மனாசை, மூத்தவனுக்கு மனாசை என்று பெயர் வைத்தது போல அந்த மனாசை உன் குடும்பத்துல, உன் உள்ளத்துல, உன் இல்லத்துல, ஓ தேங்க் ஜீசஸ், உன் ஊழியத்துல உண்மை 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 யாராச்சும் உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், உனக்கு செஞ்சிருக்கிறாங்க, அந்த எல்லாத்தையும் மறக்க பண்ணுகிறார். நீங்க நினைக்கலாம், நான் என்னதான் எனக்கு என்ன சொன்னாலும் என்னை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணாலும் என்னை இதுல இருந்து என்னால வர முடியல, இந்த ஜோன்ல இருந்து என்னால வர முடியல அப்படின்னு நினைக்கிற உங்கள்கிட்ட தாங்க சொல்றாரு. உங்க வருத்தங்கள் யாவையும் என் தேவனாகிய கர்த்தர் மறக்க பண்ணார். ஏன் மறக்க பண்ணாருன்னா, துதியின் சத்தம் உன் வாயில வைக்கப்பட்டதால. ஓ, துதிக்கும் போது அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்க. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக துதிக்கிறோம், அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லிக்கிட்டேன். உங்க வருத்தங்கள் யாவையும், குடும்பம் செய்த உனக்கு துரோகத்தை என் தேவன் இப்போது மறக்க பண்ணுகிறவரா இருக்கார். உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளோம். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். என் தேவன் என் கர்த்தர் பரலோகத்துல எதுக்கு இருக்காருன்னா, அங்க தூதர் கூட்டம் துதிக்கும் போது இப்ப இங்க ஒரு தூதர் கூட்டம் துதிக்கிறது. அதனாலதான் பரலோகத்துல இறங்கி வந்து உன் மன சஞ்சலத்தை, போராட்டத்தை எல்லாத்தையும் மறக்க பண்ணுகிற தேவனா இருக்கா. அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் 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 ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, இயேசுப்பா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே,
அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு வழிகளில் எல்லாம் என்னை காக்க பாதுகாக்க எனக்குண்டு. பாதம் வல்லை மாறாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அவரை ஏந்துகிற தேவன், உன்னை சுமக்கிற தேவன், உன்னை தப்பிக்கிற தேவன், உன்னை களப்படுகிற தேவன். கரங்களை ஏற்றுவார். இப்ப சேர்ந்து அல்லேலூயா. அல்லேலூயா எல்லாம் சத்தத்தை ரைஸ் பண்ணி எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா ஆனந்தமே இன்னும் சத்தத்தை வருத்தி அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சிங்கத்தின் மேலும் பாம்புகள் மேலும் நடந்தே செல்லுவேன் சிங்கத்தின் மேலும் பாம்புகள் மேலும் நடந்தே செல்லுவேன் சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு சாத்தானின் அதிகாரத்தை எல்லாம் முறியடிக்க உனக்கு வல்லமை உண்டு ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமை உனக்கு கொடுத்திருக்கார் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே இயேசுவா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆபத்தில் நேரம் கூப்பிடும் எனக்கு என்றோ பதில் உண்டு ஆபத்தில் நேரம் கூப்பிடுற காக்கை குஞ்சுக்கு என் தேவன் பதில் கொடுக்கிற தேவன் தேவனாகிய பிள்ளை நீங்க கூப்பிட பாரு பதில் கொடுக்க மாட்டாரா கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா எல்லாம் வானத்துக்கு நேரம் எல்லாம் நீ கூப்பிட யாவுக்கும் என் தேவன் அருகில் வருகிற தேவன் சின்ன பசங்கள்ல இருந்து வாலிப பிள்ளைகள் இருந்து இது உனக்குரிய நேரமா இருக்குது சிஸ்டர் பிரதர் வெக்கப்படாதீங்க வானத்துக்கு நல்ல கையில நல்லா தூக்குங்க உங்களை கடவுள் பார்க்குறாரு உங்க கடவுளை பார்க்குறாரு இயேசுசாமி உங்களை பார்க்குறாரு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அதுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் உன்னத மறைவில்
தேவன், ஏந்துகிற தேவன். நிறைய வாலிப பிள்ளைங்கள், தம்பதிகள் இருக்காங்க. உங்களோட வாழ்க்கையில் அநேக ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம், அநேக ஏமாற்றம் இழந்து போய் நின்று இருக்கலாம். ஆனா அதை நினைச்சு நீ கவலைப்படாத. உன் குடும்பத்தில் இருக்கிற கவலைகளை நினைச்சு கவலைப்படாத. உன் வியாதியை குறித்து நீ கவலைப்படாதப்பா. உன் நண்பன், உன் சகோதரி, உன் சகோதரன் உன்னை ஏமாற்றினாங்களா? உன் கூட இருந்து துரோகம் செய்தாங்களா? அது எல்லாவற்றையும் என் தேவனாய கர்த்தர் உன் வருத்தங்கள் யாவையும் உன் குடும்பத்தில் எல்லாவற்றையும் மறக்க பண்ண தேவன் அந்த 7 வருஷமும் அற்புதமும் அதிசயமா வழி நடத்தின இந்த 7 ஆண்டுக்குள்ள உன் தலையை என் தேவனாய கர்த்தர் உயர்த்த வல்லவரா இருக்கார். 7 நாளுக்குள்ளே உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கார். ஏனென்றால் நீ துதியின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தரை நோக்கி நீ கூப்பிட்டாய், அப்போது பதில் கொடுத்த என் தேவன். உண்மை சத்தியமா ஆற்றல இருந்து நான் என்ன சொல்லுகிறேன், கண்டிப்பாக நீ உன் வருத்தங்கள் யாவையும் இந்த ஆற்றிலிருந்து நின்று சொல்றேன். கண்டிப்பா யாவையும் போக்குற தேவன், அதை மறக்க பண்ணுகிற தேவன், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா. அது 7 நாளுக்குள்ள இருக்கலாம், 7 வருஷங்குள்ள இருக்கலாம். உன்னை வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிற தேவன், வனாந்தரத்துல வழிகளையும் அவாந்தர வெளிகளையும் ஆறுகளில் உண்டுபடுத்தின தேவன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உன் பாத கல்லில் இடராது, அவர் கரங்களால் ஏந்தி கொள்ளுக போகிறார். சாத்தானி வலிமை எல்லாத்தையும் வெல்ல உனக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவன். ஆபத்து நாள்ல நீ கூப்பிடும் போது அவருக்கு பதில் கொடுக்கிற நாள் இதுவே. நீ சிங்கத்தின் மீது பாபு மேல் நடந்து போவாய், அது ஒண்ணு பண்ணாது. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவரா இருக்கார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்தும் சுவாமி. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கவங்களாம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. துக்கமா இருக்கவங்களாம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமாவும் இருக்கீங்க, துக்கமாவும் இருக்கீங்களா? சரி, எல்லாம் முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு சபத்தை எடுப்போமாக. என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இறுதி தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை? யூத் சண்டே. யூத் எல்லாம் கை தூக்குங்க. யூத் எல்லாம் கை தூக்க சொன்ன. யூத் பாஸ்டர், நிறைய பேர் மேக்கப் போட்டு வந்து யூத்னு சொல்றாங்க பாஸ்டர். பின்னாடி நிறைய யூத்தில் கை தூக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கிளாப் பண்ணலாமா அந்த யூத்துக்காக? ஏன்னா வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிரசங்க 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா இந்த நாளில் அந்த வாலிப பிள்ளைங்க நினச்சிருந்தா எங்கேனாலும் போய் ஊர் சுற்றி இருக்கலாம், இல்லை வேறு எங்கேனாலும் என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவர் ஆராதிக்கும்படியாகவும் அவர் வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம கனப்படுத்தி ஆகணும் கண்டிப்பாக இல்லையா? இன்னொரு தடவை கையில் தட்டி அவங்கள வரவேற்கலாமா? ஓகே. சங்கீதம் 119 9வது வசனம் யாராவது ஒருத்தங்க எடுங்களாம். சங்கீதம் 119 வசனம் 9. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் பாருங்கள், ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு, அந்த கேள்விக்கான பதிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால் சுத்தம் பண்ணுவான்? தம்பிங்களா இங்கே என்ன பாருங்கள், கீழே நட்டு இருக்காமல் கொஞ்சம் என்ன பாருங்கள் நிமிந்து, தங்கச்சிகளை அப்படியே நிமிந்து பாருங்கள், எல்லாருமே பாருங்கள் சரியா, கவனிங்க.
வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் சொல்லப்பட்டிருக்கு. வாலிப தம்பிலாம் சொல்லுங்க, நம்ம வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? மொபைல், பைக், கார், ஸ்கூட்டி, இன்னும் வேற தங்கச்சிலாம் சொல்லுங்க, நகை, ட்ரெஸ்ஸு, ஸ்டைலாக மேக்கப்பு, இப்படிலாம் இருந்தால் நம்ம வழியை சுத்தம் பண்ண முடியுமா? முடியுமா? முடியுமா முடியாதா? முடியாது. அப்போது எதனால் சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கற்றுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சுத்தம் பண்ண போகிறோம். சுத்தம் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? சுத்தம் பண்ணணும்னா நமக்கு ஒன்று தேவை. என்ன தேவைன்னா, ஒருத்தரை நோக்கி பார்க்கணும். எரேமியா எழுதுனா எரேமியா 33:3 எடுங்க யாராவது ஒருத்தவங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. போதும் இருங்க. யாரை நோக்கி கூப்பிடணும்? சத்தமா சொல்லுங்க, யாரை நோக்கி கூப்பிடணும்? என்னை நோக்கி யாரு சொல்றது? ஏசப்பா சொல்றாரு. அழகா சொல்றாங்க சின்ன பிள்ளைங்களாம். யார் சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றாரு. கூப்பிடுன்னு சொல்றதோட மட்டும் அவர் விடல. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுங்க? நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நீ கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம்? உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு சொல்றாரு. நீ கூப்பிடும் போது கேட்டும் கேட்காம நான் போக மாட்டேன், பார்த்தும் பார்க்காம நான் போக மாட்டேன். நீ கூப்பிட்ட உடனே என்ன பண்ணுவேன்? நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். இன்னைக்கு சில வாலிப பிள்ளைகள், சில பெரியவர்கள், சில சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுறீங்க? உத்தரவே கிடைக்காத இடத்துல என்ன பண்ணுறோம்? நம்ம போயிட்டு உத்தரவு கிடைக்குமா? உத்தரவு கிடைக்குமா? நம்ம பக்கம் கண்ணு திரும்புமா? நம்ம பக்கம் நம்மளோட வார்த்தையை கேட்க அந்த செவி திரும்புமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு என்ன பண்ணிக்கிற தேவனாக இருக்காரு? உத்தரவு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எப்போ கொடுப்பாருன்னா, நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கூப்பிட போகிறோம், உத்தரவை பெற்றுக்கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்த வசனம் அப்படியே தொடர்ந்து வசிங்க அந்த வசனத்தை. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. இங்கே நம்ம சிலர்லாம் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, எல்லாமே எங்கே இருக்கு? என் கைக்குள்ளே இருக்குது. எல்லாமே எங்கே இருக்கு? கைக்குள்ளே இருக்குது. இந்த வாலிப பிராயத்தில், இந்த வாலிப வயசில், இந்த இளமையில், இந்த சிறு வயசில் நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுல என்ன தெரியுமா? என்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது. என் ஊரில் என்னை அடிச்சுக்க ஆள் கிடையாது. எவ்வளோ இருந்தாலும் என்னை தாண்டி தான் என்ன பண்ணி ஆகணும்? போய் அவனை என் ஊர் உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணுறது? சொல்லிக்கலாம். என்ன பண்ணிடலாம்? சொல்லிக்கலாமே தவிர அது நடைமுறைக்கு சாத்தியமானது கிடையாது. ஆனால் என் தேவன் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை அந்த ஊருக்கு நான் என்ன பண்ணுவேன்? காவலாக வைப்பேன். எப்படி வைப்பாராம்? காவலாக வைப்பேன்னு சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். ஜெபத்தின் காவலாக உன்னை வைப்பார் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தவரை என் தேவன் என்ன பண்ணார்? காவலாளராக வச்சாருங்க. வருஷத்துலேயே சொல்லிட்டாங்க அக்கா. யார் தெரியுமா? யோசேப்பு. அவர் பாருங்க, அவர் சகோதரால் அவர் என்ன பண்ண போகிறாரு? புறக்கணிக்கப்படுறாரு, ஒதுக்கப்படுறாரு, தள்ளப்படுறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப தம்பி என்ன பண்ணுறாரு? கஷ்டப்படுறாரு. ஆனாலும் அவருடைய வாலிப பிராயத்தை யாருக்காக கொடுத்தாரு? யாருக்காக கொடுத்தாரு? தம்பி சதீஷ் ஆண்டவருக்காக கொடுத்தாரு. யாருக்காக கொடுத்தாரு? ஆண்டவருக்காக கொடுத்தாரு. இன்னைக்கு வாலிப பிராயத்தில் இங்கே உட்காந்துருக்கிற தம்பி தங்கச்சிகளா, சின்ன பிள்ளைங்களா, நீங்களாம் யாருக்காக கொடுக்கணும்? ஏசப்பாக்காக கொடுக்கணும். அந்த ஏசப்பனை கொடுத்தாரு. எல்லா கசப்பையும் சகிச்சுக்கிட்டாரு. எல்லா கசப்பையும் என்ன பண்ணார்? சகிச்சுக்கிட்டார். அவர் என்ன பண்ணப்பட்டார்? சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டார். அதுக்கப்புறமா விற்கப்பட்டார். அதுக்கப்புறமா ஒரு அரண்மனைக்கு வேலைக்கு போனார். அதுக்கப்புறமா அந்த அரண்மனையிலேருந்து ஜெயிலுக்கு போனார். ஜெயிலிருந்து அவர் எங்கே போனார் தெரியுமா? ஜெயிலுக்கு அப்புறம் அவர் எங்கே போனார் தெரியுமா? ராஜாவே ஆகிட்டாரு. ராஜாவுக்கு அடுத்தபடியாக என்ன ஆகிட்டார். முடியுமா? இன்றைக்கி உங்களால் யாராச்சும் முடியுமா? தம்பிங்களா, உங்களால் யாராச்சும் முடியுமா? முடியும். கர்த்தர் நோக்கி பார்த்தா முடியும். அவர் கர்த்தரை மாத்திரமே பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாரை மாத்திரமே பார்த்தாரு? கர்த்தரை மாத்திரமே பார்த்தாரு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம்
50-20 எடுத்து வாசிங்களா யாராவது ஒருத்தவங்க? நீங்கள் ம் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ம் தேவனோ ம் இப்பொழுது நடந்து வருகிறபடியே ம் வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு ம். அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க சகோதரர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க? அவருக்கு தீமை செஞ்சாங்க. அது எல்லாவற்றையும் தேவன் என்னவா மாத்திருக்காரு? நன்மையா மாத்திருக்காரு. எப்படி நன்மையா மாத்திருக்காரு பார்த்தீங்களா? 7 வருஷம் அந்த 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 தேசத்தில் என்னது? பஞ்சம். 7 வருஷம் எப்படி இருந்துச்சு? செழிப்பாக இருந்துச்சு. அந்த செழிப்பாக இருக்கும் போது அந்த யோசேப்புடைய அந்த அந்த ஞானம், யோசேப்புடைய ஞானம்னு சொல்லலாம். அந்த 7 வருஷத்தில் எல்லாத்தையுமே தானியங்கள் என்ன பண்ணார்? அவர் சேர்த்து வச்சார். மீதி பஞ்ச நாட்கள் வரும்போது அந்த தானியங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணப்பட்டுச்சு? கொடுக்கப்பட்டது. அந்த தேசம் முழுவதும் என்ன பண்ணப்பட்டுச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யார் மூலியமாங்க? யார் மூலியமாங்க? யோசேப்பு மூலியமா. இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே யோசேப்பு மாரி உட்காந்துருக்கீங்க? யாருமே யோசேப்பு மாரி இங்கே யாருமே இல்லையா? யோசேப்பு மாரி இருக்கவங்களும் அல்லையிலே சொல்லுங்க. என் நிமித்தமா, எல்லாரும் சொல்லுங்க. என் நிமித்தமா என் குடும்பம், என் கிராமம், என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செஞ்சுருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருத்தங்களும் என் தேவன் யோசேப்பை போல என்ன பண்ண போகிறாரு? பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி தேவன் பயன்படுத்தினார்னா, தேவன் அவரோடு கூடவே என்ன பண்ணார்? இருந்தார். அதே ஆதியாகமத்தில் 39வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். போதும் விடுங்க. கர்த்தர் யாரோடு இருந்தார்? கர்த்தர் யாரோடு இருந்தார்? யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு உங்க கூட இருக்காரா? 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 ஆமே. உங்களோடு கூட தேவன் இருந்தார்னா அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பெரிதான காரியமாக இருக்கும். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய இளமை பருவத்தில் அவர் யாரை நோக்கி பார்த்திருந்தார்னா, தேவனே நோக்கி பார்த்தாரு. தேவனே நோக்கி பார்த்து தேவனிடத்துலேருந்து உத்தரவை பெற்றுக்கொண்டார். அவரு அறியாததும் அவருக்கு எட்டாததுமான எல்லா காரியங்களும் தேவன் என்ன பண்ணார்? அவரோட வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிகளாக உங்களோட வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையிலையும் வாலிப பிராயத்தில் தேவன் செய்த அற்புதங்களை நம்ம என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21 43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்காச்சும் தெரியுமா? மார்க் 5ஆம் அதிகாரம். இயேசு படவில் ஏறி இருங்க அது சம்பவம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வசனத்தை அப்புறம் படிக்கலாம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆமென். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு சம்பவம் தான் சொல்லப்பட்டிருக்கா? நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்துக்குள்ளாக 21 43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருமே பெண் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேருமே பெண் பிள்ளைகள். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு சின்ன ஒரு பொண்ணு என்ன ஆயிட்டாங்க? மரிச்சிட்டாங்க. சின்ன ஒரு பொண்ணு, பாப்பா சின்ன பொண்ணு என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்க. செத்த உடனே அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாங்க? ஏசாமி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு, இந்தமாரி மகள் என்ன ஆயிட்டா? மரிச்சு போயிட்டா, சாவ போய் கிடக்கிறா, வாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு? போகிறாரு. யார் போகிறது? யார் போகிறது? ஏசப்பா போகிறாருன்னா பின்னாடி என்ன வரும்? ஏசாமி போகிறாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி என்ன வரும்? டேய், இப்போ ஏசாமி வந்துட்டாரு, உங்களெல்லாம் பார்த்துட்டாரு, அவர் போகிறாரு, நீங்களாம் போக மாட்டீங்க? போவீங்கள? அதேமாரி அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வருது. பெரிய கூட்டம் வருது. ஒன்றும் இல்லை, விருத்தாச்சலத்துலேருந்து விளாங்காட்டுக்கு வர்றாருன்னு வச்சிக்கலாம். இங்கே தான் நடக்குது சம்பவம். சரியா? எங்கேருந்து வர்றாரு? விருத்தாச்சலத்துலேருந்து விளாங்காட்டுக்கு வராரு. வர வழியில் ஒரு காரியம் செய்கிறாரு. விளாங்காட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. விருத்தாச்சலத்துலேருந்து அவர் வராரு. வர வழியில் என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடக்குது. அது என்ன ஊராக வேணாலும் இருக்கலாம். ஒரு பரலூர் வச்சுக்குமா? பரலூரில் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ பாருங்கள், வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அக்கா இருக்காங்க, பெரும்பாடு உள்ள ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. அந்த அக்காட்ட இருந்த எல்லாத்தையும்
விற்றுட்டாங்க. அந்த அக்கா கிட்ட ஒன்றுமே இல்லை, உடம்புல பலன் இல்லை, கையில் என்ன இல்லை, காசு இல்லை, அடுத்து என்ன இல்லை, மனசில் நிம்மதி இல்லை, மனசில் உடம்புல பலன் இல்லை, ஒன்றுமே இல்லை அந்த அக்கா கிட்ட. ரொம்ப சோர்ந்து போய் ரொம்ப அந்த அக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த அக்காவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த அக்காவுக்கு. அந்த அக்கா அந்த நேரத்தில் என்ன தான் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 25வது வசனம் ஒருத்தவங்க வாசிக்கலாம். அப்பொழுது ம் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ம் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு ஆ தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் ம் சற்றாகிலும் குணமடையாமல் ஆ அதிக வருத்தப்படுகிற பொழுது ம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இதுதான் முக்கியம். திரும்பி வாசிங்க அதை. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு அநேக வைத்தியர்களால் மிகவும் என்ன பண்ணப்பட்டாங்க, வருத்தப்பட்டு. தனக்கு இன்னைக்கு இருங்க இன்னைக்கு இங்கே நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறோம். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாமே பலவீனமாக இருக்கிறோம். நம்மள்ட்ட இருக்கிற காசை வச்சு என்ன பண்ணலாம், அந்த டாக்டரை பார்த்துடலாம், இந்த டாக்டரை பார்த்துடலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இதை தான் யோசிக்கிறீங்களே தவிர கடைசி என்ன தான் வந்து கடைசி என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, உண்மையான தேவன் யார் என்று என்ன பண்ணுறதில்ல, அறிஞ்சிக்கவும் இல்லை, தேடி வரவும் இல்லை. இந்த அக்கா அது மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க, தன்னிக்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க, ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தரை பற்றி கேள்விப்படுறாங்க. ஒருத்தரை பற்றி, அவர் யாருன்னு பார்க்கலாமா? வாசிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து, இன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு உட்காந்துருக்க தம்பி தங்கச்சிகளா, உங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, ஒன்றுமே புரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி நான் நிற்கிறேன், அலைஞ்சு போய் நிற்கிறேன், கெட்டு போய் நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை பற்றி கேள்விப்பட்டுட்டீங்க. இன்றைக்கி இயேசு சாமி உங்களோட வாழ்க்கையை மாற்ற போகிறாருங்க. அன்றைக்கி அந்த சகோதரியுடைய வாழ்க்கையை மாற்றினாருங்க. அதே போல் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை தேவன் மாற்ற போகிற தேவனாக இருக்கிறாருங்க. உடனே பாருங்கள், கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அவளுக்குள்ள ஒரு வார்த்தை வருது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை. அந்த வஸ்திரத்தை ஃபுல்லாகவே தொட்டிருக்கலாம்ல, ஏசாமியோட துணியை ஃபுல்லாகவே தொட்டிருக்கலாம்ல. அந்த அக்கா ஃபுல்லாக தொட்டிருந்தா உடனே வியாதி குணமாயிருக்கும்ல. ஏன் அந்த ஓரத்தை? இதுதான் நம்ம நோட் பண்ண தம்பி. அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை. அதாங்க விசுவாசம், அதுதாங்க விசுவாசம். இன்னைக்கு நீ நினச்சிட்டு இருக்கலாம், ஐயோ நான் இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டேனே, நான் இவ்வளோ பேர் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை மன்னிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். நீ அவர் ஓரத்தை, அந்த அக்கா அந்த ஓரத்தை துணியை தொட்டால் போதும் எனக்கு சுகம் கிடைக்கும். அந்த அக்கா விசுவாசிச்சாங்க பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தின்படி அந்த அக்காவுக்கு நடந்ததுங்க. அந்த விசுவாசத்தின்படி அந்த அக்காவுக்கு நடந்ததுங்க. அதான் சொல்கிறார் பாருங்க, 34வது வசனம் வாசிக்கலாம். அவர் அவளை பார்த்து, பாருங்க, இன்னைக்கு தம்பி தங்கச்சிகளா நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு. நீ நினச்சிங்க, ஐயோ நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், எனக்கு அந்த வார்த்தை இல்லை அப்படி நினைக்கிற நீர் பெரிய ஒன்றும் இல்லை. வாசிக்கலாம், வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட விசுவாசம் இருக்கா? எத்தனை பேர் விசுவாசத்தோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம போறோம், தேவன் நம்மளோட பேசுவார், தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்ம குடும்பத்தை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதேதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. தொடர்ந்து வாசிங்க. நீ சமாதானத்தோட போய், நீ என்ன பண்ண? இன்னைக்கு நம்மளுடைய சபையை முடிச்சு நீங்க வெளியில போகும்போது பார்க்கலாம், சமாதானத்தோட போகும் வேண்டுதல். யாரெல்லாம் மேலே பார்க்குறீங்களோ அங்கே ஒரு வசனம் இருக்கு. நீ துக்கத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட என்ன பண்ண போ. இன்னைக்கு யாருக்கிட்டலாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானம் எடுத்தன என்ன பண்ண போ, எதை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத. தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது மட்டும் சொல்லல, உன் வேதனை நீங்கி நீ எப்படி இருக்கணுமா தம்பி, எப்படி இருக்கணும்டா? சுகமா இருன்னு சொல்றாரு. நம்ம தேவன் ஆசீர்வதிக்க நினைச்சிட்டாருன்னா அவர் கிள்ளி கொடுக்குற தேவன் அல்ல, அவர் அள்ளி கொடுக்குற தேவன். அவர் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கிற தேவனா இருக்காரு? அள்ளி கொடுக்குற தேவனா இருக்காரு. பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அடுத்து என்னது? சமாதானத்தோட போ, அடுத்தது உன்னுடைய எல்லாமே நீங்க என்ன பண்ண? சுகமா இரு, இதுக்கப்புறம் உனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் வர வயல இதெல்லாம் முடிச்சுட்டு வராரு. முடிச்சுட்டு வந்தோடனே இங்க 12 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு அக்கா, இங்க 12 வயசுல ஒரு பெண், ஒரு பாப்பா, 12 வயசுல ஒரு பாப்பா. அந்த பாப்பா என்ன ஆயிட்டாங்க? அங்க மறிச்சு போயிட்டு வச்சிருக்காங்க. சுத்திர என்ன பண்றாங்க? இன்னைக்கு யாராவது செத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒப்பேரி தான், போயிட்டியே வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒப்பேரி. அதை பார்த்துட்டு சொல்றாரு, ஏன் இப்படி கத்துறீங்க? மகள் என்ன பண்ணல, மறிக்கவில்லை, என்னவா இருக்கா? நித்திரையா இருக்கிறாருன்னு சொல்றாரு. உடனே அந்த மகள் என்ன பண்றாரு? எழுப்புறாருங்க. என் தேவன் எவ்வளோ பெரிய வல்ல தேவனா இருக்கிறாரு பாருங்க. நம்மளோட தேவன் எவ்வளோ பெரிய வல்ல தேவனா இருக்காரு பாருங்க. விருதாச்சலத்திலிருந்து விலாங்காற்று வர்றதுக்குள்ளார அங்கே ஒரு அற்புதம் செய்கிறாரு. விலாங்காற்றுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு அற்புதம் செய்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? தங்கச்சி உன் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? கவலைப்படாத, சரியா தம்பி? கவலைப்படாதீங்க, சரியா? நம்மளோட வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுவார்? அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாருங்க. எப்போ செய்வார்னா அவரை நோக்கி பார்க்கும் போது தான். யாராலையும் செய்ய முடியாது தான் என் தேவன் செய்தாருங்க. பெரும்பாலும் உள்ள ஸ்திரிக்கு சுகத்தை கொடுத்தாருங்க. யாராலையும் செய்ய முடியாது தான் மரித்த ஒரு பெண்ணை தேவன் எழுப்பினாருங்க. அப்போது உங்களையும் என்னையும் மாற்றி அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைக்க நம்ம தேவனால் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுங்கிறது மட்டும் அப்படியே சத்தம் இல்லாமல் அப்படியே பொறுமையாக சொல்கிறீங்களே, என்னன்னே ஒன்றும் புரியல. முடியல முடியல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஹீரோ. இப்போ அவரை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் தான் ஒரு பெரிய ஹீரோ. நம்மளுடைய பைபிள்லேயே அவர் தான் பெரிய ஹீரோ. அவருக்கு யாரா? கை தட்டுங்களா அவனுக்கு. இப்போ ஹீரோ யாருன்னு கேட்டால் உலகத்தில் இருக்கவங்கள நம்ம சொல்லுவோம். ஆனால் பாருங்க, சின்ன பையன் யாரை சொல்கிறான் தெரியுமா? ஏசப்பா சொல்கிறாப்புல. வெரி குட்ரா. உனக்கு யாரா ஹீரோ? ஏசப்பா. சூப்பர். பாருங்க, அவர் உண்மையுமே ஒரு பெரிய ஹீரோ தான். ஏன்னா அவரும் தன்னுடைய வாலிப பிராயத்தில் அநேக காரியங்கள் என்ன பண்ணார்? செய்திருக்கிறார். அவர் வளர்ந்தது 12 வயசில் அவர் என்ன பண்ணார்? ஆலயத்தில் உட்காந்து என்ன பண்ணார்? ஆலயத்தில் உட்காந்து வேதத்தை வாசித்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட என்ன பண்ணார்? தியானம் செய்து கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவுக்கு என்னவாக இருந்தார்? உதவியாக இருந்தார். நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணார்? தன்னை உப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? ஊழியம் செய்தாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். ஆனால் அவர் நம்மளை கழுவுறதுக்காக, நம்மளுடைய பாவங்கள் கழுவப்படணுங்கிறதுக்கோசரம், நம்ம சுத்திகரிக்கப்படணுங்கிறதுக்கோசரம் அவர் ஒன்று பண்ணார். என்ன பண்ணார் தெரியுமா? தங்கச்சிங்களா, நடுவில் இருக்கிற யூத் தங்கச்சிங்களா தெரியுமா? தம்பிங்களா தெரியுமா? தெரியுமா? என்ன சிந்தினார்? ரத்தம் சிந்தினார். நம்புறீங்களா? உங்களுக்காக, நம்ம எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புறவங்களா சத்தமாக இல்லையே சொல்லுங்க பார்ப்போம். உண்மையாலுமே அவர் ஹீரோ தாங்க. அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறாருங்க. நமக்காக காயங்கள் பட்டு இருக்கிறாருங்க. இங்கே பாருங்கள் எல்லாரும், அலோ எல்லாரும் இங்கே பாருங்கள். பாருங்கள், சின்னதாக ஒரு காயம் பட்டால் உங்களால் தாங்க முடியுமா? முடியுமா? முடியாது. அவருடைய முதுகு எப்படி இருந்துச்சுன்னு வேதம் சொல்லப்பட்டது தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் யாராவது பிக்கப்பட்டது போல் என்ன பண்ணுச்சு? இருந்தது. ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு புரிகிற மாரி சொல்லணும்னா, இப்போ நம்மளுடைய இடம் இருக்கு இல்லைங்களா, நிலம், அந்த நிலத்தில் கொக்கி கலப்பை போட்டு ஓட்டினா எப்படி இருக்கும்? எப்படி பேக்கப்பட்ட அந்த மண், அந்த தரை எப்படி பேக்கப்பட்டதோ அதே போல் ஏசாமியோடைய முதுகு என்ன பண்ணப்பட்டது? உடம்பு பேக்கப்பட்டது. யாருக்காக?
யாருக்காக? நமக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக. தம்பிங்களா, நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், தங்கச்சிகளா நீங்கள் நினைக்கலாம், நான் இதை பண்ணாதான் எனக்கு சந்தோஷம், நான் இதை பண்ணாதான் எனக்கு ஹீரோ இஷ்டம், நான் ஹீரோ மாரி தெரிவேன், நான் அழகாக ஹேர் ஸ்டைல் முடி வெட்டினா தான் ஹீரோ மாரி தெரிவேன், நல்ல ஸ்டைலாக ட்ரெஸ் போட்டால் தான் ஹீரோ மாரி தெரிவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நல்லா மேக்கப் பண்ணால் தான் ஹீரோனி மாரி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது கிடையாது ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கான அறிகுறிகள். உண்மையான ஹீரோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க. இன்னைக்கு உனக்காக எனக்காக அவர் எங்க மறிக்கணும் சொல்லுங்க? உனக்காக உங்கள் அப்பா அம்மா மறிப்பாங்களா? ஆனால் அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு? மறித்திருக்கிறார். அவர் நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாருங்க. அவர் மறித்தது மட்டுமல்ல, அதை எப்போதுமே நம்ம கூட இருக்கணும்ன்ட்டு 3ஆம் நாள் என்ன பண்ணார்? உயிரோடு கூட எழுந்து இன்று நம்ம மத்தியில் என்ன பண்ணிக்கிறார்? வாசம் பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, சின்ன ஒரு சம்பவம். இந்த வாரம் நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன் ஒரு கிராமத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த வாலிப தம்பி சபைக்கு வந்திருந்தாப்புல. ஆனால் இந்த வாரம் போய் பார்க்குறேன், அந்த தம்பி ஊர்லேயே இல்லை. என்னன்னு கேட்டால் அந்த தம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டான். என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தா ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக பொட்டி கடைக்கு போயிருக்கான். அவனை போலீஸ் பார்த்து பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? கூட்டு போயிட்டாங்க. அவன் வாழ்க்கை என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த பொருள்னால உனக்கு என்ன அப்படி உனக்கு கிடைக்க போகுது சொல்லு? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உன் வாழ்க்கையே வீணாக போச்சு. இன்னைக்கு அவனை குறித்து அவங்க பெற்றவங்க தான் என்ன பண்ணுவாங்க? கதறி போய் கிடப்பாங்க. ஆனால் சிலருக்கு நமக்கு எப்படி இருக்குன்னா, கைத்தட்டி கொண்டாட்டம் போடுற மாரி இருக்கும் சிலருக்குலாம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? அந்த சிலர் யார் தெரியுமா? பிசாசானவன் தான். ஏன்னா அந்த தம்பி அதுக்கு முந்தின வாரம் என்ன பண்ணிட்டு போகிறான்? ஆலயத்துக்கு வரான், வசனத்தை கேட்குறான், திரும்பி போகிறான். அந்த உலகத்தில் அவன் வாழும்போது அந்த உலக பாவத்தில் அவன் சிக்கிக்கிட்டான். இன்றைக்கி தங்கச்சிகளா நீங்களாம் வந்திருக்கீங்க ஆலயத்துக்கு, ஆண்டவர் வார்த்தையை கேட்டிருக்கீங்க. தயவுசெய்து நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பிசாசானவன் அநேக விதத்தில் உங்களை சோதிப்பான், அநேக விதத்தில் சோதிப்பான். உங்களை எப்படி எதில் சிக்க வைக்கலாம், எப்படி உங்கள் வாழ்க்கையை வீண் ஆக்கலாம். உன் வாசப்படியில படுத்து கிடப்பான், எப்படி உன்னை தூக்கலாம் அப்படின்ட்டு. உனக்கு பிடிச்சத உன் வாசப்படியிலே போட்டு வைப்பான். நீ இச்சிக்கிற பொருளை உனக்கிட்ட கொண்டு கொடுக்க வைப்பான். இல்லை நீ இச்சிக்கிற பொருள் உனக்கு முன்னாடி தெரியும். அதெல்லாம் பார்த்து மயங்கிடாதீங்க. பிரசங்கி சொல்கிறாரு இப்படியா, மாயை, எல்லா மாயை. இந்த உலகத்தில் இந்த வாலிப வயசு என்னப்பட்ட வயசு? மாயையானது. இந்த உலக இச்சை எல்லாம் என்னது? மாயை. இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. நிரந்தரமானது ஒன்றுனா ஆண்டவர் வார்த்தை ஒன்று மட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்க, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? எதனால்? இது உள்ள இருக்கு பார்த்தீங்களா வசனம்? இதனால் மட்டும்தான் இந்த வாலிப வயசை நம்மளால என்ன பண்ண முடியும். நம்புறீங்களா? 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 சாதாரணமாக ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லைங்க. ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லை. ஒரு இடத்துல உப்பையும் ஒரு இடத்துல சர்க்கரையும் கொட்டி வச்சுட்டீங்க, எறும்பு எதில் போய் நிற்கும்? ஏன் உப்புக்கிட்ட போகல? உப்பு கைக்கிறது மேட்ரு இல்லை, எறும்புக்கு அது என்னது? பிடிக்காது. இன்னொன்று என்னது? உப்பு என்ன பண்ணும்? என்னங்க பண்ணும்? வேர்வையில் நீங்கள் அணைஞ்சிட்டு கைகளை வச்சு சும்மா வறுப்பீங்க, சும்மா வறுப்பீங்க, அரிக்கும்ல. அதுமாரி தான் பாவத்தை உப்பு மாரி தூக்கி பூசிக்கிறோம், அப்புறம் அரிக்குது குடையுது அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம். எறும்புக்கு தெரியுது எது நமக்கு சாப்பிட்ணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் நமக்கு எது நமக்கு தேவை, எது தேவையில்லைங்கிறது என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியல. இந்த வாலிப வயசில் எல்லாமே நமக்கு எப்படி இருக்குது? இன்பமானதாக தெரியுது. அதான் அன்னைக்கு மேடம் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பார்வைக்கு புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி தான் எல்லாருக்கும் தெரியுது.
பார்க்குறது எல்லாமே எப்படி இருக்குது, சூப்பராக தெரியுது. அப்புறம் தான் தெரியும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் நிற்கிறது கை கட்டிக்கிட்டு. கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி என்ன பண்ண, கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுக்குறேன். அப்புறம் என்ன பண்ணுற, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் என்ன பண்ண உனக்கு நான் அறிவிப்பேன். யோசேப்பை ஆசீர்வதித்தது போல உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு எப்படி சுகத்தை கொடுத்தாரோ அது போல் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாருங்க. மரித்து போய் கிடக்கிற பாவத்தில் உங்களை உயிரோடு கூட தேவன் எழுப்ப வல்ல தேவனாக இருக்கிறாங்க. அது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருடைய ரத்தத்தால் மாத்திரமே நடக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாலிப வயசை வீணாக்கிடாதீங்க, கடவுளுக்காக கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்படி என்னோடய வாழ்க்கையை வாலிப வயசை நான் சுத்தமாக்கினா, எப்படி நான் இங்கே வந்தேன், இன்றைக்கி எப்படி இந்த வெள்ளை சட்டையை போட்டு இங்கே நிற்கிறேன், அந்த மைக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா, நான் 12வது ஃபெயிலு. காரணம் சீட்டு கட்டு விளையாண்டு கிடந்தேன், ஸ்கூலுக்கே போகலை. என் வாழ்க்கை என்னாச்சு, அந்த சீட்டு கட்டுலேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒரு டிடிஎஸ் கிளாஸ்க்கு நான் வராமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி இந்த இடத்துல நின்று இருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது எனக்கு வேணாம். ஆனால் உண்மையிலுமே சொல்லுவேன், நாங்கள் வந்து கொண்டு வந்தது யாருன்னா தேவன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் சொல்கிற ஒரே டைலாகு, நீங்கள் போங்க நான் பின்னாடியே வராங்கன்னு சொல்லுவேன். அதே டைலாக் தான் என்னை வந்து கூப்பிட்டவங்கள்ட்டையும் சொன்னேன். ஆனால் டிடிஎஸ் கிளாஸ்க்கு முதல் ஆளாக நான் வந்து நின்னேன். அந்த கிளாஸ் அடுத்த கிளாஸ் எல்லா கிளாஸில் தேவன் என்ன பண்ணார், சரி பண்ணார். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணார், அவரோட ஊழியத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு, செஞ்சேன். அதுக்கப்புறமா சாதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மைக்கை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே நிறைய பேர் இருக்கோம் ஊழியக்காரங்க. இந்த மைக்கு எங்கள் கைக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் பிடிச்சதெல்லாம் என்ன தெரியுமா, கத்தியும் மம்மிட்டியும் பாத்ரூம் ப்ரஷ்ஷு சமையல் கரண்டி குச்சி இன்னும் என்னெல்லாமே சொல்லிட்டு போகலாம். இது எல்லாத்தையும் நாங்கள் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க அந்த மைக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட கைக்கு வந்திருக்கு. யாரோட கைக்கு ஈஸியாக வரலங்க, என்னோட கைக்கு ஈஸியாக வரலங்க. தேவன் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டாரு அப்படின்னா நீ யாராக வேணாலும் இருந்துட்டு போ, நீ எவ்வளோ பெரிய பாவையாக வேணாலும் இருந்துட்டு போ, இல்லை கொலகாரனாகவே இருந்துட்டு போ. தேவன் பயன்படுத்த நினச்சார்னா கண்டிப்பாக எடுப்பார், பயன்படுத்துவார். ஏன்னா நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த வார்த்தையின்படி நாங்கள் மனமுகுந்து காணிக்கையாகவும் தசமபாகமாகவும் பொருத்தனையாகவும் விசேஷ பொருத்தனையாகவும் கொண்டு வந்துள்ளேன். இதை ஆசீர்வதிங்க, அங்கீகரிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையாக இந்த மதிய பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என்னை நோக்கி நீங்க கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்மை நோக்கி இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பகுதியிலும் மன்றாடி கெஞ்சி அவங்கவுங்க விண்ணப்பத்தை சமைச்சிருக்காங்க. அதற்காக அதை நீ வேண்டுதல் எல்லாவற்றையும் நீ மாற்றி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே யோசேப்பை எப்படி ஆசீர்வதித்தீர்களோ அதுபோல இந்த பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவரே நீர் ஆஸ்வதிக்க என் கிருபை பாராட்டுங்க சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த ஆரம்பம் முழுது முடிவு வரை ஆண்டவரே உங்கள் பிரச்சனை ஒவ்வொரு பிள்ளைங்களும் தொட்டபடியாக உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆஸ்வதிங்க சாமி. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கல்ல எல்லாம் உமக்காகவே ஆண்டவரே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆஸ்வதமாக மற்புதமாக வழிநடத்துங்க. ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பெரியோர்லேருந்து சிறியோர் வரை ஆண்டவரே வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பதிகள், ஆண்டவரே முதியோரோட நீர் ஆஸ்வத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அவங்க வீடு செல்லும் போது ஆண்டவரே உங்கள் சமாதானம், உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு ஆண்டவரே துக்க நாட்கள் முடிஞ்சிருச்சு, சந்தோஷ நாட்கள் துருக்கப்பட்டது என்று சொன்ன தேவன், அப்படியா நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா நீ துளுக்க செய்த தேவன், அப்படியா துளுக்க செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, மெசேஜ் பகுதியில், காணிக்க பகுதியில் ஆண்டவரே அப்பா, அறிவிப்பு பகுதியில், ஆராதனை பகுதியில் ஆண்டவரே அப்பா, மியூசிக்கில் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்கள் மகிமுள்ள கரைந்தபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தெரிஞ்சோ தெரியாத பாவங்களே செய்திருந்தா ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை மன்னித்து ஆண்டவரே மற்றவங்களுக்கு இடர்வாய் இருந்திருந்தாலும் எங்களை மன்னிக்க என் கிருபை செய்யும் சுவாமி. ஆவியானவர் நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்க எங்களுக்கு பிதாவே, இப்படி நாம பிரஸ்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது சுவாமி. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்கள் வாழ போது